வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த வலையொலி பதிவுல பிஜிடிஆர்பி கல்வியியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த சிலபஸ் ஆங்கிலத்துல வெளியிட்டிருக்காங்க. மேக்சிமம் இது எல்லாமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த சிலபஸை வச்சிருப்பீங்க. இந்த சிலபஸ் அழகு 1ல இருந்து அழகு 10 வரைக்கும். லாஸ்ட் பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருந்து அப்படியே இருக்கா அப்படின்னா சில இதெல்லாம் மாடிஃபிகேஷன் இருக்கு. இந்த சிலபஸ்னுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அழகு 1ல கல்வியினுடைய கண்ணோட்டங்கள்ல உங்களுக்கு எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ஆர்யூஎஸ்ஏ இது பத்தி எல்லாம் டீடைல்டு ஸ்டடியா சிலபஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ இந்த இது, அதே மாதிரி இந்த தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி இது எல்லாமே கல்வியினுடைய கண்ணோட்டங்கள்ல சொல்லியிருக்கு. அதே மாதிரி கல்வியை உலகமயமாக்குதலை பத்தி அழகு 1. அப்புறம் அந்த அழகு 1ல இறுதியில சோசியலிசம், செக்குலரிசம், சாவர்னிட்டி அதாவது சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இறையாண்மை இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் மத்திய அரசு, மாநில அரசினுடைய கல்விக் கொள்கைகள் இந்த இதுதான். அடுத்ததா பார்த்தா கல்வியினுடைய தத்துவம் மற்றும் சமூகவியல் அடித்தளங்கள். இந்த இதுல வெஸ்டர்ன் எஜுகேஷன் பிலாசபர், இந்தியன் எஜுகேஷன் பிலாசபர்னு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, மாண்டிசோரி, ரசல்ஸ், ரூசோ இவங்க இது. இந்தியன்ல காந்திஜி, தாகூர், விவேகானந்தா, ஜேகே. வெஸ்டர்ன்ல பிளட்டோ, வெசல், ரூசோ, பிரபல், மாண்டிசோரி, ஜான் டூயி. இங்க இருக்கக்கூடிய இதுல ஐடியலிஸ்டிக், ரியலிஸ்டிக், நேச்சுரலிஸ்டிக், ப்ளூரலிஸ்டிக் இந்த மாதிரி. அதாவது எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லட்சியவாதம், இயற்கைவாதம், யதார்த்தவாதம், நடைமுறைவாதம் இது பத்தி இவங்க இந்த பிலாசபி எப்படி இருக்கு, இந்த கல்வியில எந்த மாதிரியான தத்துவங்கள், நேர்மறையான கல்வியா, எதிர்மறையான கல்வியா, இந்த கல்வியினுடைய கோட்பாடு ஆரம்ப காலத்துல சாக்ரடீஸ், அரிஸ்டாட்டில் சொன்னதுக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த மாதிரி இதுல. அப்புறம் உலகமயமாக்கல் கல்வி, சுகாதார கல்வி. அடுத்தது தமிழக வரலாறு, பண்பாடு, குழந்தை பருவம், இளமை பருவம், கற்றல் கற்பித்தல். இதுல உங்களுக்கு சைக்காலஜி வரும். 7வது யூனிட்ல கல்வி மதிப்பீடு, மேலாண்மை, நிர்வாகம், பாடத்திட்ட வடிவமைப்பு, மேம்பாடு, கல்வி மற்றும் கல்வி தொழில்நுட்பம். இதை கொஞ்சம் இந்த சிலபஸை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லியிருக்கேன். இந்த சிலபஸை அடிப்படையாக கொண்டு பாருங்க, ஸ்டடி மெட்டீரியல் கிட்டத்தட்ட 720 பக்கம் இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்க எந்தெந்த புக்கில் இருந்து இதை நான் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல். எங்களுடைய அகாடமிக் டைரக்டர் திருமதி கே பிரியங்கா அவர்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியலை உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட இது 720 பக்கம் ஃபுல்லா இருக்கும். இது ஏற்கனவே இந்த ப்ரிவியூ காட்டியிருக்கோம். ஃபுல்லா பாருங்க. ஒரு மெட்டீரியல் கிட்டத்தட்ட 720 பேஜஸ். இது கம்ப்ளீட்டா சிலபஸ் கவர் ஆகும். உங்களுக்கு அழகு 1ல இருந்து அழகு 10 வரைக்கும் ஃபுல் டீடைல்டா இப்ப நான் படிச்ச விஷயங்கள் எல்லாமே இந்த மெட்டீரியல்ல இன்டெப்தா போட்டிருக்கோம். சரி, இது நாங்க எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணோம்? மேக்சிமம் எல்லாமே ஆங்கில புத்தகத்துல இருந்துதான் எடுத்தோம். அந்த புக்கு என்னன்னு காட்டினா அதையும் காட்டி விட்டுறோம். மேக்சிமம் ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஜிசி நெட் எஜுகேஷன்
இது யூஜிசி ஸ்டாண்டர்ட்ல தான் மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதனால இந்த மாதிரியான புத்தகத்துல இருந்து அதிகமான ஸ்டடி மெட்டீரியலை டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பிழை திருத்தம் பண்ணி மெட்டீரியல் போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த புக்கு ஆங்கிலத்தில் கிடைக்குது. பட் எங்க மெட்டீரியல் இல்லை அப்படின்னா கூட நீங்க இந்த புக்கு வந்து வாங்கி படிக்கலாம். இந்த புக் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். யூஜிசி நெட் எஜுகேஷன் கம்ப்ளீட்டா. பட் நம்மளுடைய சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆகுதோ இல்லையோ இது வந்து இருக்கும். இது மட்டும் ஃபுல்ஃபில் கிடையாது. பட் இதுல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸா வந்து எடுத்திருக்கோம். இந்த புக்கு பார்த்துருங்க. அடுத்தது பாருங்க, யூஜிசி உட்கார் கைடு. இது மேக்சிமம் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. சும்மா நீங்க லோக்கல் கைடு மார்க்கெட் கைடை படிக்கிறதுக்கு இந்த மாதிரி புக்கு. இது வந்து ஃபுல்லா வந்து கொஸ்டின் பேங்க் எல்லாமே இருக்கு. இந்த இதை வந்து நாங்க தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க கொடுக்குறோம். நாங்க ஓப்பனா சொல்றோம், எங்களுடைய ஓன் ஸ்டைல்ல கொஸ்டின்ஸ் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இருந்தாலும் இது வந்து யூஜிசி ஸ்டாண்டர்ட்னால மேக்சிமம் இந்த மாதிரி புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வர எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வர வாய்ப்பு உண்டு. இல்லையா எங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கலாம் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி தயவு செய்து படிங்க. கண்டிப்பா நீங்க வந்து 30க்கு 30 எடுக்க வாய்ப்பு உண்டு. இன்டெப்தா இருக்கு. சரி, இந்த புக்கு தானா அப்படின்னா தமிழ்ல புத்தகமே இல்லையா அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம். நீங்க கல்வி உளவியலை பொறுத்த வரைக்கும் எஸ் சந்தானம் ஐயா, சந்தானம் சாந்தா பப்ளிகேஷன்ஸ், இந்த புத்தகத்தை நாங்க ரெஃபர் பண்றோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த புத்தகத்தை நாங்க ஏற்கனவே படிக்க சொல்லியிருக்கேன். 3 புத்தகம் வாங்கி படிங்கன்ட்டு. பட் நான் கம்ப்ளீட்டா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்ததுனால இதை நான் சொல்ல கிடையாது. பட் இந்த புக்கு வந்து எக்ஸலண்டான புக்கு, சந்தானம் புக்கு, கல்வி உளவியலுக்காக. இதே எஸ் சந்தானம் போட்டது தான் இன்னொரு புத்தகம், கல்வி வந்து மனவியல். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் இல்லாம 4 புத்தகம் காட்டியிருக்கேன். இது இல்லாம விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல கம்ப்ளீட் கல்வியியல் கைடுன்னு போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க நாங்க ரெஃபர் பண்றோம், கல்வியியல் கைடு. இந்த புத்தகத்தை நீங்க வந்து படிக்கலாம், நல்லா இருக்கும். ஃபுல்லா வந்து இந்த புக்கை நாங்கள் கிட்டத்தட்ட 1 இயரா நான் வந்து வாங்கி வச்சு படிச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு இதுல இருந்து சில விஷயங்கள்லாம் நான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கு நீங்க வாங்கி படிக்கலாம். இது இல்லாம இப்ப லேட்டஸ்ட் சிலபஸ் வந்து கவர் பண்ற மாதிரி என்னென்ன புக் இருக்குன்னு கொஞ்சம் வேகமா காட்டிடுவேன். நீங்க கல்வி அறிவும் கலை திட்டம், இது எல்லாமே பிஎட்டுக்கு எம்எட்டுக்கு படிக்கிறது தான். இந்த மாதிரி புத்தகம் நீங்க சிலபஸ் வச்சு நாங்க வந்து பார்த்தது தான். இந்த புக்கு பாருங்க, ஒவ்வொரு புக்கா காட்டுறேன். இந்த புக்கு வந்து பாருங்க, இது கலை திட்டம் பத்தி. இது எல்லாமே உள்ள எல்லாம் போய் பார்த்தாச்சு, என்னன்னா இருக்கு. இது எல்லாமே வந்து சிலபஸ்ல வந்து ஓரளவு வந்து கவர் ஆகுது. வளரும் இந்திய சமுதாயத்தில் கல்வி, உங்களுக்கு வந்து இந்த மெத்தடாலஜி எல்லாம் அதிகமா வரும். ஜான் டி, இது ரசல்ஸ், இது மகாத்மா காந்தி, மாண்டிசோரி, இவங்களுடைய இது எல்லாமே இதுல அழகா ஐயா அந்தோணிசாமி அவர்கள் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மீனாட்சி சுந்தரத்தினுடைய கற்றல் மற்றும் மனித வளர்ச்சி, கல்வி வந்து உளவியல், இது படிக்கலாம். இந்த புக்கெல்லாம் மீனாட்சி சுந்தரம் புக்கு மேக்சிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த புக்கு நாகராஜன் புக்கு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புத்தகம் தான். அப்புறம் அந்த கல்வி புதுமைகள், இந்த புத்தகம். அடுத்தது வந்து கல்வி புதுமைகள் மற்றும் மேலாண்மை. நாங்க கிட்டத்தட்ட 10-12 புத்தகம் ரெஃபர் பண்ணி இந்த கொஸ்டின் பேங்க், இந்த ஸ்டடி மெட்டீரியல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஸ்டடி மெட்டீரியல் மேக்சிமம்
நான் சொன்ன புக்கில் இருந்து எல்லாமே எடுத்திருக்கோம். இங்கிலீஷ் புக்கில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் இதில் கண்டென்ட்லாம் சேர்த்திருக்கோம். இது இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின்ஸ் பேங்க். கொஸ்டின் பேங்காக கிடையாது, டெஸ்ட் பேட்சாக கொடுக்குறோம். டெய்லியும் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்து கொடுக்குறோம். அழகு 1ல இருந்து அழகு 10 வரைக்கும் கொடுக்குறோம். எங்ககிட்ட ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஃப்ரீ. எங்கள் ஸ்டூடெண்டோட சேர்ந்து நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதலாம். ஜிகேவுக்கும் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். மேக்சிமம் ஜிகே வந்து ஒரு 10 மார்க்கு தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து எப்படின்னா தமிழக வரலாறு, தமிழக புவியியல், இது வந்து ஒரு அடிப்படையானதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க டிஆர்பி கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை எங்க கிடைக்குது, பாக்சைட் தாது எங்க கிடைக்குது, அனல் மின்சாரம் எங்க கிடைக்குது, புனல் மின்சாரம் எங்க கிடைக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன இருக்கு, இந்த மாதிரி கேட்பாங்க. நிலக்கரி எங்க கிடைக்குது, தேயிலை எங்க அதிகமா விளையுது, இது காஃபி வந்து எங்க இருக்கு, இதெல்லாம் புவியியல்ல வந்து உங்களுக்கு அடிப்படையானது. இந்த குவிஸ் மாதிரி தெரிஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி வரலாறுல வந்து முக்கியமான சண்டை இதெல்லாம் 1526 பானிப்பட்டு, 1556 இரண்டாம் பானிப்பட்டு, இது 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தது. இந்த மாதிரி 1905 வங்க பிரிவினை, 1911 இது கல்கத்தால இருந்து கேபிட்டலை வந்து டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணது. இந்த மாதிரி இயர்ஸ், முக்கியமான வருடங்கள், முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான வைஸ்ராய்ஸ், அப்புறம் தமிழக விடுதலை வீரர்கள் யாரு, பாரதியாரை பத்தி அதை நாம தமிழ் இலக்கியத்திலேயே படிச்சிருப்போம். அடிப்படையான தகவல்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா போதும். ரொம்ப அதுக்காக வந்து 6வதுல இருந்து சோசியல் சயின்ஸு, 10வது சோசியல் சயின்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு படிக்க தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் படிச்சோம்னா நம்ம டிஆர்பி வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா எஜுகேஷன் சைக்காலஜி, ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது கல்வியல் மட்டும்தான். அந்த 30 மார்க் இப்ப நாங்க சொன்ன புத்தகம் நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா, சார் எங்ககிட்ட நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாதுங்க. நீங்க நான் சொன்ன புத்தகம் எல்லாமே நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா 30க்கு 20 மார்க். ஏன்னா உண்மையாலுமே சொல்றேன், நீங்க இந்த புக்கெல்லாம் இல்லாம மீதி அதிகமா வரும். அதுக்கு காரணம் வந்து நாம சப்ஜெக்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்போம். இன்னொன்னு நம்ம எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோமோ அந்த சப்ஜெக்டுடைய வாதியாரா இருப்போம். நம்ம சைக்காலஜி வந்து மேக்சிமமா வந்து பிஎட்ல கூட இதாக தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதனால இப்ப புதுசா தெரியறதுனால நம்ம எக்ஸாமுக்கு மட்டும்தான் அந்த பிஎட் புக்கு எடுக்கிறோம், அந்த சிலபஸ் புக்கு. அதனால நம்மளால வந்து இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்மளால படிக்க முடியல. இதுதான் மெயின் ரீசன்ஸ். இது கடந்த 10 வருஷம்னாவே உங்களுக்கு சைக்காலஜினாலே வந்து ஒரு டெரர் தான். அதுல மேக்சிமம் எல்லாம் கஸ் பண்ணி போடுறவங்க தான். பட் எனிஹவ் அப்படி இருந்தாலும் இதை படிக்காம விட்டு இந்த 30 மார்க்கை எழுதாம விட்டீங்கன்னா வெற்றி கிடைக்காது. நாங்க பல வருஷம் நாங்க பிஜிடிஆர்பியில பார்த்துருக்கோம். இப்ப யூஜிடிஆர்பியில 150க்கு 150 தமிழ் தான். ஆனா பிஜிடிஆர்பியில உங்களுக்கு 30 மார்க் வந்து மெயின் மார்க், 150ல 30 மார்க் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி. இதை நீங்க விட்டுட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து இதாகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து மார்க் கம்மியா இருந்தவங்க கூட சைக்காலஜில இந்த மெத்தடாலஜில 40 பிளஸ் 20 25 அடிச்சு போன வருஷம் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க. நாங்க தமிழ்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இருக்காது, ஆனா இதுல பிடிச்சி ஓப்பன் காம்படிஷன்ல வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு எப்ப நான் அந்த பொண்ணு பேர் கூட சொல்றேன் பாருங்க, 2020-21 இதுக்கு முன்னாடி நடந்த பீரியட்ல வந்தது இந்த கலைச்செல்வின்னு ஒரு பொண்ணு. பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க, எங்ககிட்ட படிச்ச பொண்ணு தான். ஓப்பன் காம்படிஷன்ல அந்த பொண்ணு வந்து வந்திருக்காங்க. அவங்கள கேட்டது வந்து எப்படி நான் வந்து எஜுகேஷன் சைக்காலஜில நான் போட்டேன், அதுலதான் சார் ஐயா தூக்கி விட்டுடுச்சு எங்களை அப்படின்னாங்க. அதனால ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியது கல்வியல் கல்வியல் கல்வியல்னு ஏதோ பட்டிமன்ற தீர்ப்பு பண்ணி நான் சொல்றேன். அதனால இந்த பாயிண்ட வந்து நல்லா மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இதை மிஸ் பண்ணீங்கன்னா பிஜிடிஆர்பி விட்டுருவீங்க. இன்னும் சில பேர் வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு பயந்துக்கிறதுக்கு காரணமே இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி தான். இன்னும் இந்த வருஷம் எங்ககிட்ட யூஜிடிஆர்பியில செலக்ட் ஆனவங்க பாதி பேரு
பிஜிடிஆர்பியில் கோட்டடிச்சவங்க தான். அந்த அவங்க பேரெல்லாம் சொன்னா வந்து அநாகரிகமா இருக்கும். அவங்கெல்லாம் 2 பிஜிடிஆர்பியில் ஃபெயிலியர் ஆகி, ஏன்னா யூஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நடந்தது. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, ஐயா அதுல சைக்காலஜி எனக்கு சுட்டு போட்டா கூட வராதியா, எப்படி படிச்சாலும் என்னால இது பண்ண முடியல, பட் யூஜிடிஆர்பியில் நான் ஸ்கோர் பண்ணிட்டேன், 150 தமிழ் தான்னு இதுல பிடிச்சிருக்காங்க. அதனால நீங்க ஒண்ணும் கிடையாது, யூஜிடிஆர்பி செலக்ட் ஆனவங்களே கேட்டு பாருங்க. மேக்சிமம் யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க பிஜிடிஆர்பியில் கவுன்சிலிங் கூட போகாம இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த அவங்க பேரெல்லாம் ஏகப்பட்ட பேர் எனக்கே தெரியும், கிட்டத்தட்ட 40-50 பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. அதனால பிஜிடிஆர்பி வேற, யூஜிடிஆர்பி வேற. இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா நீங்க லூசர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். அதனால இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும், டெஸ்ட் ஃபுல்லா நான் சொன்னேன் பாத்தீங்களா, மறுபடியும் சொல்றேன், இந்த புக்கு இங்கிலீஷ் புக்கு எல்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அழகா கொடுத்துருவோம். மேக்சிமம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த புக்கில் இருக்கிறது எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா வந்து போட்டு வந்து இது பண்ணி விட்டுருவோம். பயப்படவே வேண்டாம். வள்ளுவர் வாசகர் வட்டம் அடிக்கடி சொல்லுவோம், உங்களுடைய வெற்றிக்கு வந்து வழிகாட்டுங்கிறது வந்து சும்மா வாய் வார்த்தை கிடையாது, இது முக்கியமான மந்திர சொல். எங்களுடைய சாதனைகள் வந்து வெற்றி துளிகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 5 தடவை மாநிலத்துல முதலிடத்தை, 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்ஸ்டியூட். இதெல்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்தா இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் அதிக நான் சொல்ல விரும்பல. ஒரு தடவை மீண்டும் சொல்லிக்கிறேன், மெட்டீரியல் வேணும் அப்படின்னா பாருங்க, என்னுடைய நம்பர் 9025420905. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.